குடிநீர் கண்காணிப்பு என 8000 மீட்டர்களை பொருத்தி குடிநீருக்கு மறைமுக வரியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசால் மக்களுக்கு குடிநீரை கூட முறையாக வழங்க முடியாத நிலையில் கண்காணிப்பு என்ற பெயரில் மக்களை சுரண்ட மேலும் ஒரு திட்டம் கொண்டுவரப்பட உள்ளது. குடிநீர் விநியோகத்தை கண்காணிக்க முதற்கட்டமாக 8000 மீட்டர்கள் மற்றும் கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் மக்களுக்கு சீரான நீர் விநியோகம் உறுதி செய்வதற்காகவா அல்லது கட்டண முறையில் தண்ணீர் விநியோகத்தை ஏற்படுத்த முயற்சியா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. உள்ளாட்சியில் நல்லாட்சி என்று விடிய அரசு கொடுத்த விளம்பர விடியல் இதுதானா என மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறை பகுதியில் வீட்டிற்கு வரி வசூல் செய்ய சென்ற ஊழியர்களை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி நகராட்சி பணியாளர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். குழித்துறை நகராட்சி 3வது வார்டுக்குட்பட்ட பகுதியில் பாலையன் என்பவரது வீட்டிற்கு வரி வசூல் செய்ய சென்ற ஊழியர்களை அவர் தகாத வார்த்தைகளால் திட்டி தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்த ஊழியர் லட்சுமணன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து புகார் அளித்தும் பாலையன் மீது விடியா திமுக அரசின் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்காததால் நகராட்சி பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் நகராட்சி அலுவலகம் முன்பு அமர்ந்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் குழித்துறை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் குப்பைகள் நிறைந்தும் குடிநீர் கிடைக்காமலும் பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். அந்த ஊழியர் மீது தாக்குதல் நடத்தியவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து தொடர்ந்து வழக்கு விசாரணை செய்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். இப்போ எல்லாருமே பணி புறக்கணிப்பு. காலையில் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு செய்ய வேண்டிய தூய்மை பணி இன்று வேளவும் செய்யப்படவில்லை. அவர்களுக்கு அதாவது இதுவரையிலும் இந்த மணி நேரம் வரையிலும் முதல் தகவல் அறிக்கை என்பது பதியப்படாத காரணத்தால் அவர்கள் ஊழியர்களின் பணி பாதுகாப்பை கருதி பணி புறக்கணிப்பு செய்திருக்கிறார்கள். எந்த விதமான பணியும் குளித்துறை நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெறவில்லை.